நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இன்றைய சிந்தனையில் சர்க்கம் 89 கங்கையை கடத்தல். ரகுகுல தோன்றலாகிய பரதன் கங்கையின் கரையிலேயே அந்த இரவை கழித்து விடியற்காலையில் எழுந்து சத்ருகனனை பார்த்து பின்வருமாறு கூறினான். சத்ருகனா, இன்னும் ஏன் தூங்கிக் கொண்டிருக்கிறாய்? எழுந்திராய், உனக்கு நலன் உண்டாகுக. வேடர் தலைவனான குகனை உடனே அழைத்து வா. அவன்தான் நம் சேவையை அக்கறை கொண்டு போய் சேர்ப்பிக்க வல்லவன். அவன்தான் நம் சேனையை அக்கறை கொண்டு போய் சேர்ப்பிக்க வல்லவன். சகோதரரால் எழுப்பப்பட்ட சத்ருகனன், நான் விழித்து கொண்டுதான் இருக்கிறேன், மனிதராக அவரையே நினைத்து கொண்டிருந்தேன், நான் தூங்கவில்லை என்று பதில் சொன்னான். இவ்வாறு மனித உருவெடுத்த சிங்கங்கள் போன்ற அவ்விருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே உரிய நேரத்தில் அவ்விடம் வந்து சேர்ந்த குகன் இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு பரதனை நோக்கி கூறினான். காகுத்தரே, நதிக்கரையில் இரவை நன்றாக கழித்தீர்களா? தாங்களும் தங்கள் சைன்யமும் நலமுடன் இருக்கிறீர்களா? மிக்க அன்புடன் குகன் கேட்டதற்கு ராமபிரானின் தொண்டரான பரதன் பின்வருமாறு சொன்னான். மன்னனே, இரவு எங்களுக்கு சுகமாக இருந்தது. உன்னால் நாங்கள் சிறப்பாக உபசரிக்கப்பட்டோம். செம்படவர்கள் பற்பல மரக்கலங்களை கொண்டு எங்களை கங்கையின் அக்கறைக்கு கொண்டு சேர்க்கட்டும். துரிதப்படுத்தும் பரதனுடைய கட்டளையை கேட்டவுடன் குகன் தன் நகரத்திற்கு திரும்பி வந்து சுற்றத்தார்களை பார்த்து கூறினான். எழுந்திருங்கள், கண் விழித்து கொள்ளுங்கள், படகுகளை இழுத்து கொண்டு படகுத்துறைக்கு வாருங்கள். உங்கள் எல்லோருக்கும் புகழ் உண்டாகட்டும். சேனையை நதியின் அக்கறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். இவ்வாறு கூறப்பட்டவுடன் அவர்கள் உடனே எழுந்து மன்னரின் கட்டளைப்படி விரைவாகச் சென்று நதியின் பல துறைகளிலிருந்தும் 500 படகுகளை கொண்டு வந்தார்கள். சொஸ்திகம் என்று சிறப்பு பெயர் கொண்ட உயர்ந்த மரக்கலங்களில் பெரிய மணிகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. கொடிகள் மிக உறுதியாக அமைக்கப்பட்டு அழகாக விளங்கிய அவைகளை நிபுணர்களான பரகோட்டிகள் செலுத்தினார்கள். அவைகளில் சொஸ்திகம் என பெயரிடப்பட்டிருந்த மங்களம் பொருந்திய ஒரு படகை குகன் கொண்டு வந்தான். மங்களமான இசைகள் ஒலிக்கும் அதில் வெண்மையான கம்பளம் விரிக்கப்பட்டிருந்தது. பெரும் புகழ் கொண்ட பரத சத்ருக்னர்கள் மற்றும் கௌசல்யை சுமித்திரையுடன் அரச பத்தினிகள் சிலர் அதில் ஏறிக்கொண்டார்கள். அவர்களுக்கு முன்னதாக புரோகிதர்களும் ஆச்சாரியர்களும் மற்றுமுள்ள அந்தணர்களும் ஏறிக்கொண்டார்கள். பிறகு மற்ற அரச பத்தினிகள் பின் மாட்டு வண்டிகள் பல சரக்குகள் ஏற்றப்பட்டன. சேனை ஓரிடத்தில் தங்கிவிட்டு அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு செல்லும்போது உபயோகமில்லாத அற்ப பொருட்களை அவ்விடத்திலேயே தீயிட்டு கொளுத்துவது ஒரு மரபு. அதன்படி தங்கியிருந்த இடத்திலிருந்த பொருட்களை தீயிட்டு கொளுத்துபவர்கள், நீரில் மூழ்கி கும்மாளம் அடிப்பவர்கள், தத்தம் சாமான்களை தேடி பிடித்து எடுத்து செல்பவர்கள் ஆகியோர் எழுப்பிய பெரும் சப்தம் ஆகாயத்தை தொட்டது. அந்த படகுகளில் கொடிகள் கட்டப்பட்டிருந்தன. விரைவில் செல்லக்கூடிய அவைகளை செம்படவர்களே ஓட்டினார்கள். ஏறிய மக்களை சுமந்து கொண்டு அவைகள் செல்லத் தொடங்கின. சில படகுகளில் மாதர்கள் நிரம்பியிருந்தார்கள். சிலவற்றில் குதிரைகளும் மற்றும் சிலவற்றில் வாகனங்களும் அவற்றை இழுத்துச் செல்லும் காளை போன்றவைகளும் ஏராளமான செல்வங்களும் ஏற்றப்பட்டன. படகுகள் நதியின் அக்கறையை அடைந்து அந்த மக்களை இறக்கிய பின் திரும்பிய போது படகோட்டிகளான செம்படவர்கள் பலவித விசித்திரமான போக்குகளை காட்டினார்கள். அம்பாரி காட்டிய யானைகள் பாகர்களால் செலுத்தப்பட்டு வெள்ளத்தில் நீந்தி சென்ற காட்சி, குடிகட்டிய மலைச்சிகரங்கள் அசைந்து செல்வது போல் இருந்தது. சிலர் படகுகளில் ஏறிக்கொண்டார்கள். சிலர் தெப்பங்கள் மூலம் கடந்து சென்றார்கள். சிலர் குறுகிய வாயையுடைய பானைகளை தழுவியபடி மிதந்து சென்றார்கள். சிலர் கைகளால் நீந்தி சென்றார்கள். செம்படவர்களின் பேருதவியால் கங்கையை கடந்து சென்ற அந்த சேனை மைத்ரம் என்ற நல்ல பொழுதில் உத்தமமான பிரயாக வனத்தை நோக்கிச் சென்றது. மகாத்மாவான பரதன்
படையினரை உற்சாகப்படுத்தி இனிய மொழிகள் கூறி அங்கேயே தங்கும்படி கட்டளை பிறப்பித்துவிட்டு முனிவர்களில் மிகச் சிறந்தவரான பாரத்வாஜரை தரிசிப்பதற்காக புரோகித ஆச்சாரியர்கள் புடைசூழ புறப்பட்டு சென்றார். தேவ புரோகிதரும் மகாத்மாவும் பிரம்மஞானம் பெற்றவருமான பாரத்வாஜருடைய ஆசிரம வளாகத்தில் மரங்களால் சூழப்பட்ட அழகிய குடில்களையும் அந்தன உத்தமர்களையும் அந்த பிரதேசத்தில் மிகவும் வனப்புடன் விளங்கும் விசாலமான கானகத்தையும் அவன் பார்த்தான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 89வது சர்க்கம் முற்றிற்று. வான்முகில் வளாது பெய்க மலை வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால் அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தாபக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ எங்கெல்லாம் ஸ்ரீமத் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாளி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும். அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.